குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி இங்கிலீஷில் நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, த ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் வீக்னஸ். செகண்ட் லெசன் ஸ்போர்ட்ஸு, அதாவது செகண்ட் டாபிக் வந்து நம்ம படிக்க போகிறது ஸ்போர்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அதில் என்ன கதை அப்படின்னா, த ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் வீக்னஸ் இஸ் த ஸ்டோரி நேம். த ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் வீக்னஸ் பார்க்கலாமா? அகிலன் நம்ம ஸ்டோரியோட கேரக்டர் யாருன்னா, மெயின் கேரக்டர் அகிலன் வாஸ் அன் ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக் பாய். அவனுக்கு ஸ்போர்ட்ஸும் ஸ்டடீஸும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு கண்ணு மாதிரி அவன் பார்த்துக்கிட்டான். ஸ்டடீஸும் பிடிக்கும், ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஸ்டடீஸு வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் ரெண்டுத்தையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கற்றுக்கிட்டு இருந்தான். காலையிலெல்லாம் நல்லா படிப்பான், ஈவினிங்கெல்லாம் ஃபுல்லாக ப்ளே கிரவுண்டில் விளையாடுவான். அவங்க அப்பாவோட ஒரு அடிக்கடி சொல்கிற வேர்ட்ஸு லேர்ன் வெல் லிவ் வெல், நல்லா படித்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதையும் அவன் கடைப்பிடிச்சான். அவனுக்கு அவங்களோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. அவரோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்து ஜூடோவில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கொஞ்சம் ஜூடோவில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதனால் ஜூடோ கற்றுக்கணுன்னு கேட்டான். பட்டு அவனோட அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு பிடிக்கலை. ஃபைனலி ஒன் டே என்ன பண்ணால், அகிலன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினான். எனக்கு வந்து ஜூடோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேரண்ட்டெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இவன் இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கான், ஜூடோ கற்றுக்கணுன்னு சொல்கிறானே அப்படின்னு பார்த்தாங்க. பட் ஒன்றும் சொல்லலை, அப்படியே விட்டுட்டாங்க. பட் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் என்னாச்சு, அகிலனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அகிலனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஹீ லாஸ்ட் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட். அவனோட லெஃப்ட் ஹேண்டை அவன் இழந்துட்டான். இடது கையே இல்லை அவனுக்கு. தட் டே ஆன்வர்ஸ் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப டவுன் ஆகிட்டான். அவன் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியிலே போகிறதில்ல, ஒரு மூலையிலே உட்கார ஆரம்பிச்சிட்டான். அவன் படிப்பில் ஒரு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் ஒரு மாதிரி டல் ஆகிட்டான். அப்போது வந்து அவன் பேரண்ட்டுக்கு என்ன தோணுது, இவனை எப்படியே விட்டுறக்கூடாது, இவனை எப்படியாவது நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு தோணுது. ஒரு நாள் பேப்பரில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு ஜூடோ கற்றுறாங்க ஒரு இடத்துல அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அவன்கிட்ட காட்டுறாரு. அகிலனும் பார்க்குறான். அவனுக்கு ஜூடோனா அவ்வளோ பிடிக்கும். முன்னாடி பெர்மிஷன் கேட்டப்ப அவங்க அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்கலை. அவங்க ரொம்ப திகைச்சு போயிட்டாங்க, என்னடா இதை கற்றுக்கணும்னு சொல்கிறானே அப்படின்னுட்டு. படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடுமோ அப்படின்னு பயந்தாங்க. பட் இப்போ அவனுக்கு கை இதாக இருக்குது, அவனால் போக முடியல, எங்கேயும் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறான். அப்படின்னோடனே இதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படின்றதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அவன்கிட்ட காட்டுறாங்க. அவன் உடனே ஆர்வமாக சொல்கிறான், அப்பா நான் போட்டுமானோன்னே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ஓகே, அட்லீஸ்ட்டு இதுவாக அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், இதுலையாவது அவன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கட்டும் அப்படின்னு ஜூடோ ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாரு. அந்த ஜூடோ மாஸ்டர் இவனை நல்லா பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் தான் வந்துட்டு அந்த ஊர்லேயே பெஸ்ட்டு ஜூடோ மாஸ்டர், இந்த டவுன்லேயே பெஸ்ட்டு ஜூடோ மாஸ்டர் அவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு பல ட்ரைனிங்ஸு கொடுக்குறாரு. இந்த பெஸ்ட்டு மாஸ்டர் இவர் தான். அவர் பல விதமான ட்ரைனிங் அவனுக்கு கொடுக்குறாரு. பேசிக் ட்ரைனிங் எல்லாம் பேசிக்லாம் சொல்லி கொடுத்து முடித்த பிறகு அட்வான்ஸ் ட்ரைனிங் பண்ணும் பொழுது அவர் ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒரே ஸ்ட்ரோக்கு தான். அந்த ஒரு ஸ்ட்ரோக்கு இந்த 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 மொத்த ஊர்லேயுமே யாராலையுமே அந்த ஸ்ட்ரோக்கை அவ்வளோ சிறப்பாக செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவன் அந்த ஒரு ஸ்ட்ரோக்கை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. லெஃப்ட் ஹேண்ட் இல்லாட்டியும் ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரோக் அது. எல்லோரும் யோசிக்கிறாங்க, என்னடா இந்த பையனுக்கு ஒரு கை கூட இல்லை, இந்த ஒரு கை கூட இல்லாமல் இவன் எப்படி வந்து எல்லாத்துலேயும் போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு ஜெயிப்பான் அப்படின்னு. ஈவன் அகிலனுக்கே எப்படி இருக்குது, என்ன இவர் ஒரே ஸ்ட்ரோக்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு அவனுக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஆனால் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்ட்ரோக்கில் அவன் ரொம்ப எக்ஸலண்ட் ஆகிட்டான். அந்த ஸ்ட்ரோக் அவனை தவிர யாருமே பண்ண முடியாது சிறப்பாக அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்த பிறகு அகிலனை வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஜூடோ காம்படிஷன், நேஷ்னல் லெவல் ஜூடோ சாம்பியன்ஷிப் காம்படிஷனுக்கு
கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாரும் அவங்க மாஸ்டரை பார்த்து ரெடிகுலஸாக இருக்கிறாரு, இவனை போய் கூட்டிகிட்டு போகிறாரு, அதுவும் நேஷ்னல் லெவல் ஜூடோ சாம்பியன்ஷிப்புக்கு, இவனால் எப்படி முடியும், இவனுக்கு ஒரு கை இல்லையே அப்படின்னு அகிலனுக்கே ஒரே டவுட்டாக இருந்தது, என்ன மாஸ்டர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு. பட் அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 6 ரவுண்டில் அவன் ரொம்ப ஈஸியாக எல்லாரையும் ஜெயித்தான். மேட்ச் தொடங்கி ஃபஸ்ட்டு 6 ரவுண்டில் எல்லாரையும் அவன் டக்குன்னு ஜெயிச்சிட்டான். ரொம்ப ஸ்ட்ராங் ஆப்போனண்ட்டாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் ஜம்முன்னு ஜெயிச்சு அவன் வந்தான். 6 ரவுண்டு மொத்தம், அதில் அவன் எல்லா ரவுண்டும் ஜெயிச்சு ஃபைனல்ஸுக்கு வரான். அப்போது கடைசி ரவுண்டு தொடங்க போகுது. அப்போது அவங்க மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட ஓடி வராரு. ஓடி என்ன சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னன்னா பிலீவ் யுவர் செல்ஃப். நீ முதல்ல உன்னை நம்பு. த கீ டு சக்ஸஸ் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், நாட் ஆன் யுவர் வீக்னஸஸ். அதாவது ஒரு வெற்றிக்கு என்ன வழின்னா, நம்மக்கிட்ட என்ன நல்லது இருக்குது, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட பலம் என்ன. ஒரு சிலர் படிப்பு நல்லா இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. நம்மளோட பலம், சில பலவீனங்கள் இருக்கும் எல்லாருக்குமே. சிலரால் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது, சிலரால் ராத்திரி ரொம்ப நேரம் சீக்கிரமே தூக்கம் வந்துடும், 7 மணி 8 மணிக்குள்ளே தூக்கம் வந்துடுறவங்கலாம் இருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உன்னால் அதுக்கு மேலே படிக்க முடியாதா, வேறு டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு விளையாடணும்னு தோணும், நல்லா விளையாண்டா அப்போ ஃபிசிக்கு நல்லா வச்சுக்கணும். நம்மளோட பாசிட்டிவ் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, அதை டெவலப் பண்ணணும். நம்மளோட நெகட்டிவ் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்னவோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருசு பண்ணிக்கக்கூடாது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதை யோசித்து அதை டெவலப் பண்ணி அதுலேருந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்மளோட பாசிட்டிவில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். அதுதான் அவரு சொல்கிறாரு, உன்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ நீ அதில் கவனம் செலுத்து அப்படின்னு. உடனே அகிலனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அவர் சொன்ன வார்த்தைகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான், தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, மாஸ்டர் தனக்கு ஒரு ஸ்ட்ரோக்கை திருப்பி சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் நம்மளை விட்டால் யாருமே இந்த உலகத்தில் ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் ரொம்ப 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 சூப்பராக ட்ரெயின் ஆகிருக்கோம். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரோக் தான் அந்த ஒரு ஸ்ட்ரோக்கு தான் நம்மளோட பலம். நமக்கு ஒரு கை இல்லைங்கிறது நம்ம பலவீனம். ஆனால் அந்த பலவீனத்தை நம்ம விட்டுடுவோம். அந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறான், டக்குன்னு போய் ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணுறான், அந்த ஸ்ட்ரோக்கை அப்ளை பண்ணுறான். டம்னு அப்ளை பண்ணோன்னே 4 ஸ்ட்ரோக் தான் அந்த எதிரியை நாக் அவுட் பண்ணிட்டான். ஸோ அகிலன் won the finals and he was the champion. He won the championship trophy, national level judo championship trophy. இது உங்களால் நம்ப முடியுதா? அப்புறம் அகிலன் என்ன பண்ணுறான், அவங்க மாஸ்டருக்கு தேங்க் பண்ணுறான். என்னதுக்குன்னா, முதல்ல நீங்கள் என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அவன் கேட்குறான், நான் எப்படி காம்படிஷனில் ஒரே ஸ்ட்ரோக்கில் வின் பண்ணேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ கற்றுக்கிட்ட இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரோக்கு ஜூடோலே. நீ கற்றுக்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரோக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரோக்கு. அதை நீ 2 வருஷம் அந்த ஒன்றுத்தில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணனால நீ அதை ஈஸியாக கற்றுக்கிட்ட. ஸோ இஃப் யுவர் அந்த ஸ்ட்ரோக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரோக்கை நீ அடிக்கும்பொழுது அவங்க உன்னை தடுக்கணும், உன்னை நிப்பாட்டணும், உன்னை ஜெயிக்கணும், உன்னை தடுத்து விளையாடணுன்னா, அஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போனன்ட்ஸ் வாண்ட் டு பீட் யூனா, அதுக்கு அவங்க உன்னோட லெஃப்ட் கையை பிடிக்கணும். லெஃப்ட் கையை பிடிச்சாதான் அவங்க நீ கொடுக்குற அந்த ஸ்ட்ரோக்கை அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் உனக்கு லெஃப்ட் கை இல்லைங்கிறதுனால அவங்களால உன்னை திருப்பி அதை அஃபெண்ட் பண்ணவே, டிஃபென்ஸ் பண்ண முடியாது. அதுதான் சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் விக்ட்ரி. அந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னா, அந்த ஒரு ஸ்ட்ரோக் தான் ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரோக்கு. அந்த ஸ்ட்ரோக்கிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஆப்போனண்ட் என்ன பண்ணணும், உன்னோட லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி அடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டை உன்னை பிடிச்சி அடிக்கிறதுக்கு வரணும். பட் உன்னோட லெஃப்ட் ஹேண்டை பிடிக்க முடியாதுங்கனால அவங்களால திருப்பி அட்டாக் பண்ணவே முடியாது. அதுதான் சீக்ரெட் சக்ஸஸ்ஸு. அந்த ஸ்ட்ரோக்கோட சீக்ரெட் அதுதான். அதுக்கு நான் அந்த ஸ்ட்ரோக்கையே நான் உனக்கு திருப்பி சொல்லி கொடுத்தேன், நீயும் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சீக்ரெட்
ஆஃப் அவர் சக்ஸஸ் என்னன்னா நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் ஸ்ட்ரென்த், நாட் இன் அவர் வீக்னஸ். இந்த கதை நல்லா இருக்கா? இதை வந்து நம்ம வந்து ரீடிங் பண்ணுறது அடுத்த வாரம் பண்ணுவோம். ஓகேவா?